எஸ் நண்பர்களே, ஹாய், குட் ஈவினிங். கஷ்டப்படுறவங்களும் துன்பத்தில் இருக்கிறவங்களும் நொந்து போனவங்களும் இந்த மாலை பொழுதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்க மனசை விட்டு நீங்க பேசக்கூடிய ஒரே ப்ரோக்ராம், அதுவும் என் கூட உங்களுடைய பிரதீப். இந்த பொன் மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் and welcome. தனு தனு ஹாய் ஹாய். என்ன பண்ணிட்டு இருந்த காலையில இருந்து? வேலையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. டிவி பாக்குறது, புக்ஸ் படிக்கிறது. போர் அடிக்குது. டோன்ட் வரி, நாளையில இருந்து உனக்கு போர் அடிக்காது. ஏன்னா ஆட் ஏஜென்சில ரிசப்ஷனிஸ்ட் வேலை காலியா இருக்கு. நீ ஓகேன்னு சொன்னா நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம். ஆமான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? வாடுறதுக்கு ஏதாவது பண்ணியாகணும்ல. வாசலுக்கு வந்த மகாலட்சுமிய நான் ஏத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச். காஃபி எடுத்துட்டு வரேன். நண்பர்களே, இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு முதலாவதா வரக்கூடிய அந்த நேயர் யாருன்னு பாப்போமா? உங்க பேரு கேட்கலாமா? ஹலோ அண்ணா, வணக்கம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி மூலமா உங்களை வரவேற்கிறோம். உங்க பேர் என்னமா? என் பேரு கீதா. கீதா அவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாழ்க்கைய பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதை அனுபவிச்சாதானே சொல்ல முடியும். அத நான் எப்படி? கீதா, நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன வயசுலயே படிக்கலண்ணா. என்னை படிக்க வைக்கிற சக்தி என் பெத்தவங்களுக்கு இல்லைண்ணா. கஷ்டம், வயசான அம்மா அப்பா, வாழ்க்கைன்னா எவ்வளவு கஷ்டமானதுன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. கல்யாணம் ஆயிடுச்சாமா? என்ன மாதிரி ஆளுங்களை யாரு நான் கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏன்னா நான் இப்ப வேலை பார்க்கறது பெட்ரோல் பங்க்லண்ணா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் நான் சம்பாதிக்கிறத புடுங்கி சாப்பிடுவானே ஒழிய என்ன சரியா பாத்துக்க மாட்டானா. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆசை ரொம்ப அதிகம்னா. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போலான்னா பெத்தவங்களை நமக்கு அப்புறம் யாரு பாத்துப்பான்னு யோசிப்போம். இப்ப நான் வேலை செஞ்சுதான் அவங்கள காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் காஃபி எடுத்துக்கோ. கேட்டுக்கோ. யாரு நான் பாத்துப்பாங்க? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறதா, இல்ல அம்மா அப்பாவை பாக்குறதா, இல்ல அப்பா அம்மாவுக்காக என் ஆசை கனவுகள் எல்லாம் நான் தியாகம் பண்றதா? ஒருவேளை நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கைய பத்தி எப்படி நான் யோசிக்கிறது? இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. இதெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த சாபம்னா. சாபம். கீதா, இப்ப எதுக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க வேலை செய்யறது பெட்ரோல் பங்க்னு சின்னதா சொல்லாம நான் வேலை செய்யறது பெட்ரோல் பங்க்னு பெருசா சொல்லுங்க. ஏன்னா இந்த பெங்களூர்ல இவ்வளவு வண்டியால இவ்வளவு பெரிய டிராபிக் ஆகிறதுக்கு காரணம் நீங்க தானே சொல்றேன். அண்ட் கீதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற யாரா இருந்தாலும் இது வரைக்கும் யாருக்கும் குறைஞ்சவங்களும் கிடையாது, அப்படி ஆகவும் முடியாது. அண்ட் கீதா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. ஆசி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், பணம், இனம், மண்ணு மட்டும் எதுவும் கிடையாது. மனுஷனுக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு. வெரி வெரி ஒன் சிம்பிள் திங்கிங் கீதா மேடம். ஒன்லி மனசு. கீதா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க இஷ்டப்படுற மாதிரி, உங்களை கையில வச்சு தாங்குற மாதிரி உங்களை தேடி ஒருத்த வருவா. நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க சுகமா வாழ போறீங்க, உங்க ஆசைகள் எல்லாமே ஈடேற போகுது. உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கீதா மேடம். இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி மூலமா உங்களை நான் வாழ்த்துறேன். மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம், அதை எப்பவும் விட்டுறாத. கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கீதா. கீதா மேடம் கிட்ட நாம பேசுனது நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, நாம செய்யற தொழில் தான் நமக்கான தெய்வம். அதுக்கான ஆதாரமா இருக்கிறது நம்மளோட உழைப்பும் ஈடுபாடும் தான். நம்ம ஊர் பெண்கள்லாம் கடைகள்ல, ஆபீசஸ்ல, கவர்மெண்ட் ஃபேக்டரின்னு வாழ்க்கையில முன்னேறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதெல்லாம் நீங்க எங்க வேலை செய்றீங்க, என்ன வேலை செய்றீங்க, என்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒன்னும் இம்பார்ட்டன்டே இல்ல. ஆனா வேலை எதுவா இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட நீங்க செய்யணும். அதுதான் என் ரெக்வெஸ்ட். அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு தான் நல்ல மனசு இருக்கும். அண்ட் அந்த நல்ல மனசுக்காரங்களை இந்த ஷோ மூலமா நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில நம்ம யாருக்கும் எதுக்கும் குறைஞ்சவங்க இல்லன்றத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க மனசுல நிக்கிற இன்னொரு ஹாட் ட்ராக்கும் இப்ப நம்ம எஃப்எம்ல வந்துகிட்டே இருக்கு. செம்ம ஹாட் மச்சி.